வணக்கம். மதுரை அப்படின்னு சொன்னாலே முக்தி கிடைக்கும். அந்த மதுரையின் மிக முக்கியமான திருவிழாவாக வரப்படும் சித்திரை திருவிழா அனைவருமே எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கும் ஒரு முக்கிய நாள்தான் மீனாட்சி சொக்கநாதரின் திருக்கல்யாணம். திருக்கல்யாண நாள் இன்று. திக் விஜயம் முடிந்த மறுநாள் மீனாட்சி அம்பாளின் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஒரு முக்கிய திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இந்த திருக்கல்யாணம் கோவிலின் வடக்கு மேற்கு வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாத 8ஆம் நாளான இன்று காலை 8:35 மணிக்கு மேலே 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த திருக்கல்யாண வைபோகத்தில் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யத்தை அணிவித்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வை பார்வையிட வந்த பக்தர்கள் அவங்களுடைய திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வது வழக்கம். நேரில் வர முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த நேரத்தை அறிந்து கொண்டு வீட்டிலேயே அவங்கவுங்க திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார்கள். அம்மா பட்டாபிஷேகம் முடிந்து செங்கோல் ஏந்தி திக் விஜயம் செய்து திருமாங்கல்யத்தை வாங்கி கொள்கிறார் அப்படிங்கிறது கதை. இந்த மங்களகரமான நாளில் மாங்கல்யம் மாற்றிக்கொள்ளும் பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரை போல மகிழ்ச்சியான இல்லற வாழ்வை பெற்று தீர்க்க சுமங்கலி வரத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். மாங்கல்யம் மாற்றிக்கொள்பவர்கள் முன்னாடியே புது மாங்கல்யத்தை தயார் நிலையில் வைத்துக்கிட்டு பிறகு அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் போது நாமளும் நம்ம பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு முன்பாக நின்று மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டும் அங்கு மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான திருமாங்கல்யம் திருக்கல்யாணத்தில் நடைபெறும் வைபோகத்தை கண்குளிர பார்க்கும் பாக்கியம் கிடச்சிச்சின்னா தாராளமாக போய் பார்த்து அந்த இடத்தில் அம்பாளின் சொக்கநாதரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாக வாழலாம். இந்த திருக்கல்யாணம் இன்று காலை பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த திருக்கல்யாண நேரத்திற்கு முன்கூட்டியே நம்மளுடைய தாலி சரடை தயார் செய்து வைத்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு கட்டிக்கொள்ளலாம். அதன் பிறகு தாலியில் இருக்கும் குண்டுகள் புது கயிறில் கோர்த்து தயார் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அம்பாளின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். சரியாக மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருமணம் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கல்யாண வைபவம் நேரடியாக டிவியில் ஒளிபரப்புச்சுன்னா அந்த நிகழ்வை பார்த்து அம்பாளுக்கு திருமணம் நடந்த பிறகு நம்மளும் தாலி சரடை எடுத்து நம்மளுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். கணவர் இருந்தார்னா கணவர் கையால் அதை அணிந்து கொள்ளலாம். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கனாலும் பெரியவங்க கையால் அதை அணிந்து கொள்ளலாம். இப்படி யாருமே இல்லை, வெளியில் வேலையாக போயிருக்காங்கன்னா கவலையே பட வேண்டாம். அம்பாளை நினைத்து அம்பாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாமே தாலிச்சரடை நம் கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம். நம்மளுடைய தாலி சரடு முழுக்க முழுக்க தங்கத்தால் இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னா நம்மளுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடை கட்டிக்கொண்டு தங்கத்தில் இருக்கும் தாலியை கலட்டி சுத்தம் செய்து அது பிறகு அம்பாளின் திரு உருவப்படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த சமயத்தில் அந்த தாலி சரடை நம்ம மீண்டும் கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் பார்த்தோன்னா தாலி சரடில் இரும்பு சம்பந்தமான பொருட்களை சேர்த்து கொண்டிருப்பார்கள். அதாவது சாவி, முக்கியமான சாவிகள், சேஃப்டி பின் இந்த மாதிரி பொருட்களை சேர்த்திருப்பாங்க. தயவு செய்து அந்த பொருட்களை தாலி சரடில் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரும்பு சம்பந்தமான பொருட்கள் சேர்க்காமல் இருந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் உறவு இன்னும் வளம் பெறும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாட்டு முறையை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற தம்பதிகள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது.
சரடை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி மாற்றிக்கொள்ளலாம். சில பேர் குடும்பத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தன்னைக்கு சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இருக்கும். அப்படி குடும்ப வழக்கத்தில் இருப்பவர்கள் இந்த நாளில் அதை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். திருக்கல்யாணம் முடிந்தவுடன் முடிந்தவரை எவ்வளவு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த நாளை நிறைவு செய்யலாம். ஏன்னா அம்பாளுடைய திருக்கல்யாணம் நடந்த அந்த நாளில் கல்யாண சாப்பாடு ஒரு 5 பேருக்காவது முடிந்தவரை வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிந்த பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து கணவனும் மனைவியும் தம்பதி சரீரமாக அம்மனிடம் நமஸ்காரம் செய்து குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டால் குடும்பம் சந்தோஷம் பல மடங்கு பெருகும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பிரிந்திருக்கும் கணவன் மனைவி கூட இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரையும் வழிபாடு செய்து அவர்களுடைய திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்த்தாங்கன்னா கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமையும், அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு அற்புதமான நாளை தவற விடாமல் அம்பாளின் திருக்கல்யாண வைபோகத்தை கண்குளிர பார்த்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.